ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரிவான் ஆட்டோகேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டயர் மாடலிங் எப்படி வரையுதுங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் நியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஸ்கெட்சு செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சு வரைகிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு இதோட திக்னஸ் 5ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த மேலே உள்ள சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சு கொடுத்துட்டு ஸோ இதுக்கு மேலே நான் எலிப்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று வரைகிறேன். ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு இதுக்கு 5ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பேட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் பேட்டர்ன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 20 இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு எத்தனை வேணும்னா 19 கொடுத்துக்கிறேன். ஸோ இது அதிகமாக போகுது. ஸோ அதனால் 14 கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக இப்போ ஓகே கொடுத்துட்டு ஸோ இதேமாரி எனக்கு அந்த சைடு வேணும். அப்போ மிரர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளெயினை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இதேமாரி எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ எடிட்டிங்கில் போய்ட்டு வேப் கொடுக்குறேன். வேப் கொடுத்து செலக்ட் ஆனால் இந்தமாரி ஆழ்ந்த செலக்ட் ஆகிடும். இப்போ பிளெண்டு கொடுக்குறேன். பிளெண்டு கொடுத்துட்டு ஸோ இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இதை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்தமாரி வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பிளெயின் பிரிக்கணும். இப்போ பிளெயினை செலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டர் பிளெயினை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 150 கொடுக்குறேன். 150 கொடுத்துட்டு திரும்பி இந்த பிளெயின் செலக்ட் பண்ணிட்டு திரும்பி இந்த சென்டர் பிளெயினை செலக்ட் பண்ணிட்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 150 கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டு இது ஃப்ரண்ட்டு 3 பிளேனையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்பிங் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் போயிட்டு இன்ஜினியரிங் உள்ளே போயிட்டு டர்புலன்ட் பெண்டு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ்குள்ளே போய் சாலிட் ஜாமெட்ரி கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சென்டர் பிளேன் கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு இது கொடுக்குறேன். ஸோ இந்தமாரி வந்துட்டு இப்போ நான் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த எஜ்ஜையும் இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைன் கமாண்டை செலக்ட் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கோஆர்டினேட்டை இங்கே ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ இந்தமாரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் 360 டிகிரி பிளெண்டில் வச்சுட்டு இந்த பிளெயினையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்தேன்னா ஸோ எனக்கு டயர் மாதிரி ஒரு மாடலிங் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.